இசையும் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்னைக்கு நம்ம மெய்ப்பாட்டுணர்வுகளை வெளிக்கொணர்ந்த கொரோனா அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்கலாம். மெய்ப்பாடு அப்படின்னா என்னன்னு சொன்னால், மெய் அப்படின்னா உடல், பாடு அப்படின்னா படுதல். உடலில் ஏற்படுகின்ற உணர்வுகளின் வெளிப்பாடு தான் மெய்ப்பாடு. நம்முடைய உடம்புல நமக்கு உணர்வுகள் ஏற்படுது. அந்த உணர்வுகளை வெளிப்படுத்துகிற அந்த இதுக்கு தான் மெய்ப்பாடு அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை நம்ம தமிழ் இலக்கணம் தொல்காப்பியத்தில் நகையே அழுகை இளிவரல் மருட்கை அச்சம் பெருமிதம் வெகுளி உவகை என்ற அப்பால் எட்டே மெய்ப்பாடு அப்படி சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மெய்ப்பாட்டினுடைய வகைகள் 8. இந்த மெய்ப்பாட்டு உணர்வுகளை எப்படி கொரோனா அப்படிங்கிற கிருமி எல்லாரும் இந்த உலக அளவுலேயே அது பாதிக்கப்பட்டிருக்குது. அந்த உலக அளவையே வரலாற்றிலே இடம்பெற்ற மாதிரி இது கொரோனாவின் காலம்னு சொல்கிற அளவுக்கு இந்த கொரோனா உலக அளவுலேயே எல்லாரையும் பாதிச்சிருக்கு. அது ஒவ்வொரு மனுஷங்களுடைய உடலில் எப்படி இந்த உணர்வுகள் வெளிப்பட்டிருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? முதல்ல நகை. நகை அப்படின்னு சொன்னால் புன்னகை, சிரிப்பு அப்படி சொல்லலாம். இப்போ இந்த கொரோனாக்கும் சிரிப்புக்கும் என்ன தொடர்பு அப்படின்னா, இந்த கொரோனா கிருமி நம்ம நாட்டில் தொற்று வந்ததுனால நம்முடைய பள்ளிகள் எல்லாம் வழக்கத்துக்கு முன்பாகவே மூடிட்டாங்க. தேர்வுகள் எல்லாம் ரத்து பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம 1 முதல் 9 வகுப்பு வரையும் ஏற்கனவே தேர்வுகள் இல்லை, எல்லாரும் தேர்ச்சி பெற்றதாக சொல்லிட்டாங்க. ஆனால் 10ஆம் வகுப்பு மாணவர்களுக்கும் தேர்வு நடக்கிறதா இருந்தது. அதையும் ரத்து பண்ணிட்டு யாருக்குமே தேர்வுகள் கிடையாது, தேர்ச்சி பெற்றதாக அறிவித்து அவங்களுடைய காலாண்டு அரையாண்டு மதிப்பெண்களை வச்சு போடலான்னு சொல்லிட்டாங்க. அப்போ பாருங்க, மாணவர்களுக்கு முகத்தில் கண்டிப்பாக ஒரு சிரிப்பு வந்திருக்குமா இல்லையா? அதுதான் நகை. நகை அப்படிங்கிற உணர்வை பிள்ளைங்களுக்கு, மாணவர்களுக்கு, படிக்கக்கூடிய மாணவர்களுடைய உடம்புல வெளிப்பட்ட அந்த உணர்வு நகை அப்படின்னு எடுத்துக்கலாம். அதனால நம்ம கண்டிப்பாக எல்லாருமே தேர்வை விரும்பாதவன்னு இல்லை, தேர்வு வச்சிருக்கணும், நம்ம நல்லா எழுதி தேர்ச்சி நல்ல மதிப்பெண்களை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிருக்கக்கூடிய மாணவர்களாம் இருக்கதான் இருக்காங்க. ஆனாலும் கூட தேர்வு இல்லை அப்படின்னு சொன்னாலே மகிழ்ச்சி அடையாத மாணவர்களே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்த வகையில் நகை அப்படிங்கிற உணர்வு மாணவர்களுடைய மத்தியில் எப்படி வெளிப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். அடுத்து அழுகை. அழுகை அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியும், நமக்கு துன்பம் ஏற்படும் போது, மனசு வேதனைப்படும் போது நம்ம கண்களில் கண்ணீர் வரதை வச்சு அழுகை அப்படின்னு சொல்கிறோம். கண்ணீர் வந்தால் மட்டும்தான் அழுகைன்னு இல்லை, மனசு வேதனைப்பட்டாலே அதுவே ஒரு துன்பம். அதனால ஒரு அழுகை அப்படிங்கிற ஒரு உணர்வு வெளிப்படுகிறது. அப்போ நம்ம இந்த கொரோனா கிருமிகள் தாக்கிய எவ்வளவு பேர் நம்ம பார்க்கும் பொழுது எவ்வளவு நமக்கு வேதனையாக இருக்குது. அவங்களுடைய நல்ல சுகத்துக்கு நாம் வேண்டிக்கிறோம். அதனால அழுகை என்பது உண்மையாகவே எல்லாருக்குமே இந்த கொரோனா கிருமினால ஒரு துக்ககரமான ஒரு உணர்வு ஒவ்வொருவருடைய உள்ளத்திலிருந்தும் உடம்புல இருந்தும் வெளிப்படுகின்ற ஒரு உணர்வாக இருக்கிறது. அடுத்து இளிவரல். இளிவரல் அப்படின்னு சொன்னா இழிவு, இகழ்ச்சி, அருவெறுப்பு, இதன் மூலமாக வெளிப்படுகின்ற ஒரு உணர்வு தான் இளிவரல். சிறுமை, அதாவது நம்முடைய பண்புலே ஒரு கீழ்த்தரமான ஒரு பண்பு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது எப்படி அப்படின்னு சொன்னாக்கா, நம்ம கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களை சிலர் பார்க்கறது கூட ஒரு மாதிரி இழிவாக பார்க்குறோம். அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இது யாருடைய தவறும் பாவமும் கிடையாது. அது தொற்று நோய் ஒருவருக்கு இருந்தது மற்றவர்களுக்கு பரவுறதுனால உருவாகிறது தான் இது. அதனால நம்ம இழிவாக பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நம்ம மருத்துவ ஊழியர்கள் அவங்கெல்லாம் நல்ல ஒரு ஈடுபாடோட உணர்வோடு அவங்க பணி செய்கிறாங்க. அவங்களுக்கு அந்த தொற்று ஏற்பட்டால் கூட அவங்களை விட இழிவாக பார்க்கக்கூடிய நிலைமையெல்லாம் கூட பார்க்குறது எவ்வளவு இழிவான ஒரு பண்பு பாருங்க. இப்போ மருத்துவர் ஒருவர் இறந்தப்ப கூட பார்த்தீங்கன்னா, அவரை அடக்கம் செய்யறதுக்கு எவ்வளவு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய பண்புகள் இழிவான ஒரு பண்பாக இருக்குது. அந்த பண்பு மக்கள் உள்ளத்துல இருந்து உடம்புல இருந்து வெளிப்பட்டதை நம்ம பார்க்குறோம். அதனால அந்த இழிவரல் அப்படிங்கிற பண்பையும் இந்த கொரோனா வெளிப்பட வச்சிருக்கு. இனிமேல் நம்ம அந்த மாதிரியான செயல்கள் நடக்காம நம்ம பார்த்துக்கணும். அடுத்த பண்பு மருட்கை. மருட்கை அப்படின்னு சொன்னா வியப்பு. வியப்பு அப்படின்னு சொன்னா இந்த கொரோனாக்கும் வியப்புக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு சொன்னா, பாருங்க, நம்ம
எவ்வளவோ காரியங்கள் முடியாது அப்படின்னு நினைச்சிட்டது எல்லாம் இந்த கொரோனா கிருமி வந்து அது நிலை நிறுத்தி காட்டியிருக்கு. உதாரணமா நம்ம இந்த டாஸ்மார்க் வேண்டாம் அப்படின்ட்டு விரும்பாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாருக்குமே வந்து நல்ல ஒரு சமுதாயம் இருக்கணும் அப்படின்னா அந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு தான் நம்ம நினைச்சோம். ஆனாலும் அரசியல்வாதிகளும் வந்து எவ்வளவு பேர் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செஞ்சிருவோம் அதை செஞ்சிருவோம் வந்தவங்க கூட, ஆனால் அவங்க வந்து அவங்களால இந்த முழுமையான டாஸ்மார்க் இல்லாத ஒரு நிலையை வந்து அவங்க கொண்டு வரல. ஆனால் இந்த கொரோனா கிருமிக்காக நம்ம ஊரடங்கு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கடைகளும் அடைக்கப்பட்டது. எவ்வளோ ஒரு ஆச்சரியம் பாருங்க. அப்போ எல்லாரும் இதுலேயும் உடம்புலேயும் வந்து ஒரு வியப்பு, அந்த உணர்வு வந்து வெளியே வந்து ஆஹா, மனுஷங்க செய்யாததை பெரிய பெரிய ஆளுங்க செய்யாத எவ்வளவோ காரியங்களை வந்து இந்த கொரோனா கிருமி வந்து நிகழ்த்தியிருக்கு அப்படின்றது அது ஒரு வியப்பு தான் இல்லையா? அதனால அதே மாதிரி சுற்றுச்சூழலில் ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்கள் கூட யாருமே வந்து எதுவுமே வாகனங்கள்லாம் எடுக்கக்கூடாதுன்னு இயற்கையிலே பார்த்து ஒரு மாற்றம், அப்போ ஒரு வியப்பு தான். இந்த வியப்பையும் கொண்டு வந்தது இந்த கொரோனா கிருமி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இல்லையா? அடுத்தது அச்சம். அச்சம் அப்படின்னு சொன்னா பயம். பயம் என்கிற உணர்வு கொரோனான்னு உடனே எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கு. நாம வெளியில போகணும், அவசியமான ஒரு காரியத்துக்கு வெளியில போனோம்னா கூட ஐயோ இந்த கொரோனா கிருமி வந்து யாருக்காவது இருந்திருக்குமா, யாரை பார்த்தாலும் ஒரு அச்ச உணர்வோடவே பார்க்குறோம். நம்ம வந்து அவங்களுக்கு நமக்கு வந்து வந்துடுமோ அப்படின்னுட்டு. அதே மாதிரி காய்கறிகள் எதனா கடையில இருந்து வாங்கிட்டு வந்தா கூட அதை வந்து எடுத்து சமைப்பதற்கோ அதை பயன்படுத்துவதற்கோ கொஞ்சம் யோசனையா பயத்தோடவே எடுத்து செயல்படுது. அப்புறம் இந்த பய உணர்வுகள் நம்ம உடம்புல வெளிப்படுது. அதுதான் வந்து அச்சம். அடுத்தது பெருமிதம். பெருமிதம் அப்படின்னு சொன்னா பெருமைப்படக்கூடிய ஒரு பண்பு. இப்போ வந்து நான் வந்து இவ்வளோ படிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றத ஒரு திமிரா சொல்றதுல, ஒரு பெருமிதத்தோட சொல்வது அப்படின்னு சொன்னா அந்த பண்பை வந்து ஒரு நல்ல ஒரு நிலையில வெளிப்படுத்துறதா வந்து பெருமிதம். நம்ம இந்த கொரோனாக்காக பணிபுரியவர்களை பார்த்தோம்னா நமக்கு ஒரு அவங்க மேல ஒரு பெருமிதமான ஒரு மதிப்பு, அந்த தன்மை, மதிக்கக்கூடிய அந்த தன்மை உணர்வு நமக்கு வெளிப்படுது இல்லையா? காவலர்கள் இல்லை மருத்துவர்கள், சுகாதார பணியாளர்கள், இவங்க எல்லாம் பாருங்க எவ்வளவு ஒரு தன்னலம் இல்லாமல் பிறருக்காகவே ஒரு அர்ப்பணிப்புணர்வோடு அந்த பணிகளை செய்யும் பொழுது அவர்களை வந்து நம்ம மதிக்கும் பொழுது அந்த பெருமிதம் என்கின்ற உணர்வில் நம்ம அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறோம். அதனால அது வந்து பெருமிதம் அப்படிங்கிற உணர்வை நமக்குள்ள வெளிக்கொண்டு வந்திருக்கிறது. அடுத்து வெகுளி. வெகுளி அப்படின்னு சொன்னா கோபம், கோபப்படுறது. கோபம் எப்படி இந்த கொரோனால? ஆமா, கொரோனா அப்படின்னு சொன்ன உடனே இந்த கொரோனா கிருமி வந்து எவ்வளவு பேருக்கு பாதிப்பு கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோப உணர்வு. அந்த கிருமி வந்து யாரும் கண்ணால கூட பார்க்க முடியாது, சாதாரண கண்ணால பார்க்க முடியாத ஒரு கிருமி எவ்வளவு பேரை வந்து அழிச்சு, இவ்வளவு பேரை வந்து மரணத்துக்கு கொண்டு போயிடுச்சு, எவ்வளவு பாதிப்பு கொண்டு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு தொழில்கள் எல்லாம் முடக்கப்பட்டது எல்லாமே நினைக்கும் பொழுது எல்லாருக்குமே ஒரு கோப உணர்வு வருது. அதான் வந்து வெகுளி. அடுத்தது உவகை. உவகை அப்படி சொன்னா மகிழ்ச்சி. மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லும் பொழுது எப்படி இந்த கொரோனா கிருமினால எல்லாருக்குமே வந்து எப்படி மகிழ்ச்சி வரும் அப்படின்னா பாருங்க, இந்த ஊரடங்கு காலத்துல குடும்பங்கள்ல மகிழ்ச்சி வரதான் செஞ்சிருக்கு. எவ்வளவோ பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை பிரிந்து போய் வேற இடங்கள்ல வேலை செய்தாங்க. அதே மாதிரி பிள்ளைகள் வந்து பெற்றோரை பிரிந்து வேறு கல்வி நிறுவனங்கள்ல அங்க இங்க ஹாஸ்டல் எல்லாம் தங்கி படிச்சுட்டு இருந்தாங்க. அந்த பிள்ளைகள் எல்லாம் குடும்பத்தோட வந்து சேர்ந்து இருக்கும் பொழுது அவங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, அதுதான் வந்து உவகை. அப்ப பெற்றோரோடு சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த நிலை. அதே மாதிரி பிள்ளைகள் வந்து அவங்க சகோதர சகோதரிகளோடு சேர்ந்து மகிழ்வோடு உறவாடக்கூடிய அந்த ஒரு நிலை. இதெல்லாம் வந்து இந்த லாக்டவுன் பீரியட்ல, அந்த ஊரடங்கு காலத்துல வந்து உண்மையாகவே எல்லா குடும்பங்கள்லையுமே நிச்சயமா அனுபவிச்சிருப்பாங்க. அதுதான் வந்து உவகை. உவகை அப்படின்னு சொன்னா மகிழ்ச்சி. அப்ப இந்த கொரோனான்றது வந்து கிருமி வந்து ரொம்ப பாதிப்பு தான் கொடுத்தது, கஷ்டம்தான் அப்படின்னு சொன்னாலும் கூட அதுலயும் வந்து ஒரு மகிழ்ச்சி பாருங்க. அப்ப எல்லா உணர்வுகளையும் இந்த கொரோனா கிருமி வந்து வெளிப்படுத்தியிருக்கு அப்படின்றதுதான். அப்போ வந்து நம்ம இந்த வெளிப்பாடு அப்படின்னு சொல்றது, இந்த உணர்வுகளின் வெளிப்பாடு அப்படிங்கிறது மெய்ப்பாடு அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப நம்ம உணர்வுகளை வெளிப்படுத்தக்கூடிய அந்த தன்மையை கிருமி, கண்ணால் பார்க்கக்கூடாத அந்த கிருமியை வந்து எவ்வளவு ஈஸியா வந்து எல்லாருக்கிட்ட அந்த உணர்வுகளை வெளிப்படுத்தியிருக்கு பாருங்க. அதனால மெய்ப்பாடு அப்படின்னு சொல்றது நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டோம்.
அந்த கிருமியினால. இந்த கிருமி வந்து எதனால வந்தது அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்க? உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு? மனித இனத்தை, மனித தன்மையெல்லாம் மறந்து இருந்த நம்ம சரி செய்யறதுக்காக இறைவனே வந்து அனுமதித்த ஒரு கிருமியா, இல்லை கயவர்களுடைய கைப்பாவையா? கீழ்த்தரமான ஒரு செயல்னால இந்த கிருமி வெளி வந்திருக்குன்னு நினைக்கிறீங்களா? நீங்க சொல்லுங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத இந்த கமெண்ட்ல வந்து பதிவு பண்ணுங்க. நன்றி.